தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மூன்றாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர்கள் ஸ்டாலின், சார்லஸ், ஹரி ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். முதலாவதாக ஸ்டாலின், இன்றைக்கு யார் யாரெல்லாம் வேட்புமனு, நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்க? இதுவரைக்கும் நிலவரம் எப்படி? தமிழரசன் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கடந்த 2 நாட்களில் மொத்தம் தமிழகம் முழுவதும் 861 பேர் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். குறிப்பாக சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று மட்டும் 37 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை பல்வேறு தொகுதியில் தாக்கல் செய்துள்ளனர். குறிப்பாக நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தன்னுடைய வேட்புமனுவை ஆர்கே நகரில் தாக்கல் செய்தார். இதே போல பல்வேறு பிரபலங்கள் நேற்று மட்டும் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு தொகுதிகளில் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியின் வேட்பாளரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரான ஆ சவுந்தரராஜன் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதே போல தீநகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் ஹச் ராஜா தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதே போல அதே தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் NS கனிமொழி ஆகியோரும் நேற்று தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். குறிப்பாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் நாளை காலை தன்னுடைய வேட்புமனுவை குளத்தூர் தொகுதியில் தாக்கல் செய்துள்ளார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜனும் நாளை தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இதே போல மக்கள் நல கூட்டணியின் வேட்பாளரும், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளராக போட்டியிட உள்ள ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட உள்ள வசந்தி தேவியும் நாளை தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதே போல பல்வேறு பிரபலங்கள் நேற்றும் சரி இனிமேல் நாளையும் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழரசன், சார்ல்ஸ், திருச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க? இதுவரை அங்கு வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் குறித்த விவரங்களையும் சொல்லுங்க. வேட்புமனுக்கள் பெறக்கூடிய நாளான துவங்கியது. இந்த நிலையில இதுவரை மொத்தம் திருச்சி மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 18 இடங்களில் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். இதுவரை, அதாவது நேற்று வரை மொத்தம் 29 வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மொத்தம் 31 வேட்புமனுக்கள். கூடுதலாக ஒருவர் 2 அல்லது 3 வரை தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். அதன் அடிப்படையில் அந்த 31 மனுக்கள் இப்ப தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக நேற்று நாம் குறிப்பிடும் பொழுது முக்கிய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் என அனைவரும் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தாங்க. திருச்சி மத்திய மண்டலத்தை பொறுத்தளவு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுறாங்க. அவர்கள் தங்களுடைய மனு நேற்று தாக்கல் செய்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக முன்னாள் அமைச்சர்கள், அதாவது திருச்சியில KN நேரு அவர்கள் திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடுறாங்க. அவங்க தங்களுடைய வேட்புமனுவை நேற்று தாக்கல் செய்திருந்தாங்க. அதே போல் முன்னாள் திமுக அமைச்சர்களும் திருச்சி மத்திய மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில் உள்ளவர்கள் நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்காங்க. இன்று முக்கியமாக 2ஆம் கட்ட தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் யாரும் வேட்புமனு தாக்கல் எதுவும் செய்வதாக இதுவரை தகவல் இல்லை. நாளை மற்றும் நாளை மறுநாளை இதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடுறாங்க. அதிமுகவுடைய அமைச்சர்கள், குறிப்பாக திருச்சி மத்திய மண்டலத்தை பொறுத்தளவு தஞ்சாவூர்ல வைத்தியலிங்கம் அமைச்சர் அவர்கள் 28ஆம் தேதி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கார். அதே போல் திருவாரூர் மன்னார்குடி பகுதியில் காமராஜர் அவரும் தன்னுடைய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு அடுத்ததாக மற்ற கட்சியினர் நேற்று மக்கள் நல கூட்டணி தேமுதிக சேர்ந்தவர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்காங்க. இன்று இதுவரை இந்த வேட்புமனு தாக்கல் என்பது துவங்கவில்லை. 11 மணிக்கு துவங்கி 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெறும். தற்பொழுது வரை, அதாவது நேற்று இரவு, அதாவது மாலை நிலவரப்படி மொத்தம் 29 வேட்பாளர்கள் தற்போது தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க. பத்மபிரியா, மதுரை மண்டலத்தின் வேட்புமனு தாக்கல் நிலவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இதுவரை மதுரை மண்டலத்துல முக்கிய வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க? இன்னைக்கு எந்தெந்த கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்க? தம்பி தமிழரசன், அதற்கு முன்னதாக இன்றைய நிலவரத்தை பார்க்கலாம். அதாவது மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்று மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்பில் போட்டியிடும் வாசி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மேற்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அதே போல மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கும், அதாவது CPI சார்பாக போட்டியிடும் காளிதாஸ் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அதே போல உசிலம்பட்டி நீங்களாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 9
வேட்பாளர்கள் ஏற்கனவே உசிலம்பட்டி வேட்பாளர் வந்து ஏற்கனவே மனு தாக்கல் செய்துவிட்டார். அந்த 9 நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று பிற்பகல் 12 மணி வரையில் அந்த சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. இதுதான் தற்போது இன்றைய நிலவரமா இருக்கிறது. இதற்கு முன்னதாக பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதியும் 25ஆம் தேதி நடைபெற்ற 2 நாட்கள் நடந்த அந்த வேட்புமனு தாக்கலின் போது இதுவரை 10 சட்டமன்ற தொகுதிகளில் 47 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்த 8 சட்டமன்ற போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அதாவது மதிமுகவை சேர்ந்த ஒரு வேட்பாளரும் காங்கிரஸை சேர்ந்த 2 வேட்பாளர்கள் மற்றும் இப்படியாக உள்ளிட்ட பாஜக பாமக தலா 6 சட்டமன்ற வேட்பாளர்கள் என 47 பேர் இந்த 2 நாட்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதே போல மதுரை மண்டலத்தை பொறுத்தளவுக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 6 மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 46 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 46 சட்டமன்ற தொகுதிகளில் 96 வேட்புமனு தாக்கல் இதுவரை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றும் சில திமுக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதுரையில் மத்திய தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் ராஜன், அதாவது பிடிஆர் பழனிவேல் ராஜன் மகன் தியாகராஜன், மதுரை மேற்கு தொகுதியில் தளபதி, அது மட்டுமல்லாது திருப்பரங்குன்றத்தில் மணிமாறன், கிழக்கு தொகுதியில் மூர்த்தி உள்ளிட்ட திமுகவை சேர்ந்த 8 சட்டமன்ற வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐப்பெரியசாமி உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர் திமுக முக்கிய வேட்பாளர் செய்திருக்காங்க. இதே போன்ற முக்கியமாக அந்த 6 மாவட்டத்தில் உள்ளடக்கிய திமுக வேட்பாளர் பெரும்பான்மையாக வேட்புமனு தாக்கல் செய்து முடித்து விட்டார்கள். அதிமுகவை சேர்ந்தவர் கடந்த 28ஆம் தேதி ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கலாம் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதுவரை அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் 28ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் முழுவதாக, அதாவது மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தேர்தலிலும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மணிமாறன். ஹரி, மதுரை மண்டலத்தில் குறித்த தகவல்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து இணைப்புல காத்திருங்க. தென் மாவட்டங்களில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் குறித்த விவரங்களை தருவதற்காக நமது நெல்லை செய்தியாளர் நாகராஜன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேள்விகளை கேட்கலாம். நாகராஜன், நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க? இன்னைக்கு யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க? கண்டிப்பா பத்மபிரியா, நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டத்தில், அதாவது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 தென் மாவட்டங்களை பார்க்கும்பொழுது நெல்லை மாவட்டத்தில் இதுவரைக்கும் 40 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க. அதாவது இந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கிய 22ஆம் தேதி 6 வேட்பாளர்கள், அதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான பாளையங்கோட்டை திமுக வேட்பாளர் டிபிஎம் மைதீன்கான் அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதைத் தொடர்ந்து 5 பேர் தாக்கல் என ஒட்டுமொத்தமாக அன்று நெல்லை மாவட்டத்தில் 6 பேர் தாக்கல் செய்திருந்தனர். நேற்று 25ஆம் தேதி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நாளாக இருந்தது. அன்று அதிகம் பேர் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கேற்ற போல ஒரு திமுக வேட்பாளர்கள், அதாவது முன்னாள் சபாநாயகரும் அம்பாசமுத்திரம் தொகுதி திமுக வேட்பாளருமான ஆவடையப்பன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் அம்பாசமுத்திரம் தொகுதியில். அதே போல பூங்கோதை ஆலடி அருணா, அவர் ஆலங்குளம் தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு அமைச்சராக இருந்தவர். அவர் மீண்டும் அதே ஆலங்குளம் தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டுள்ளார். அவர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். எனவே திமுகவில் முக்கியமாக பேசக்கூடிய இந்த அமைச்சராக இருந்தவர்கள் வேட்புமனு நேற்று தாக்கல் செய்துள்ள நிலையில் மேலும் சிலர், அதாவது அவரோடு கூட்டணி வைத்துள்ள காங்கிரஸை சேர்ந்த திரு வசந்தகுமார் அவர்கள் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போலவே அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள், முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக கூடிய நெல்லை தொகுதி நயினார் நாகேந்திரன், அவர் நாளை 28ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவரை போலவே அவரோடு சேர்ந்து அதிமுக மற்றும் அவரோட கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் அன்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதே போல ஒட்டுமொத்தமாக அப்படி பார்க்கும்பொழுது நெல்லை மாவட்டத்தில் இதுவரை 40 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் 3 பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதுவும் முக்கியமாக அது பார்க்கக்கூடிய தொகுதி என்று சொல்லும் பொழுது தூத்துக்குடி தொகுதியாகட்டும், அதே போல திருச்செந்தூர் ஆகட்டும் முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் நிலை பொறுத்து பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர், அவர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதே போல சரத்குமார் போட்டியிடுகிறார். அவர் 28ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அது அதிமுக கூட்டணி கட்சியாக போட்டியிடுகிறார். எனவே அவர் 28ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனராக கூடிய திரு கிருஷ்ணசாமி அவர்கள் நாளை வேட்புமனு 27ஆம் தேதி நாளை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுவரைக்கும் 17 பேர் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் சேர்ந்த விஜயதாரணி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதுவரைக்கும் காங்கிரஸ், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 21 வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த 21 பேரில் 21 பேர் வேட்புமனு தாக்கல், அதில் 7 பேர் 22ஆம் தேதி, 14 பேர் நேற்றும் என மொத்தமாக இதுவரை 21 பேர் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். பத்மபிரியா.
தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 3வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் விவரங்கள், வேட்புமனு தாக்கல் செய்த முக்கிய வேட்பாளர்களின் விவரங்களை வழங்கியமைக்கு செய்தியாளர்கள் ஸ்டாலின், சார்ல்ஸ், ஹரி, நாகராஜன் உங்கள் அனைவருக்கும் நன்றி.